ஹே காய்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இல்லை கம்மிங் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம் சீக்ரெட் டிப்ஸை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. அண்ட் உங்கள் எக்ஸாமை பக்காவாக அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த 10 சீக்ரெட் டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரலாம். கைஸ், அதே மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் படித்தாலும் எக்ஸாமில் அந்த 3 ஹவர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம மார்க்ஸ் இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க டக்குன்னு அந்த 10 எக்ஸாம் சீக்ரெட் டிப்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 1, மெடிடேட் பிஃபோர் எக்ஸாம். உங்களுக்கு எந்த எக்ஸாம்னாலும் அவசரமா ஆளுக்கு ஓடி போகாம ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஹாலுக்கு போய் காம் அண்ட் ரிலாக்ஸ்டா கண்ணை மூடி மெடிடேட் பண்ணுங்க. எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு எல்லா கொஸ்டினும் தெரியும், எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு பாசிட்டிவ் ஆட்டிடியூட கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப பேனிக்கா பயந்துட்டு பதட்டமா எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சீக்ரெட் நம்பர் 2, ரீட் தி கொஸ்டின் த்ரூலி. கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுமே அதுல 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சது கேட்டிருந்தா நீங்க பாட்டுக்கு ஓவர் எக்ஸைட் ஆகி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதுல எல்லா கொஸ்டினும் பொறுமையா ரீட் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும், எந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலான்னு எல்லாம் இந்த 10 மினிட்ஸ்ல டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த 10 மினிட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன அட்டென்ட் பண்ண போறோம்னு ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட் போட்டு எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 3, அட்டெண்ட் தி ப்ராப்பர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் மிக்ஸ் ஆகி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர் கொஸ்டின்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறமா லாஸ்டா தெரியாத கொஸ்டினை அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா எடுத்த உடனே தெரியாத கொஸ்டினை அட்டென்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்க மேல பேடா கிரியேட் ஆயிரும். பட் அதே மாதிரி பார்ட் ஏ அட்டென்ட் பண்றதுக்கு நடுவுல பார்ட் பி அட்டென்ட் பண்றது, பார்ட் பி அட்டென்ட் பண்றதுக்கு நடுவுல பார்ட் ஏல விட்ட கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பார்ட் ஏன்னா பார்ட் ஏ ஃபுல்லா பண்ணுங்க, அப்புறம் பார்ட் பி ஃபுல்லா பண்ணுங்க, தென் பார்ட் ஏல தெரியாத கொஸ்டின் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க, அப்புறம் பார்ட் பில தெரியாத கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணாதீங்க. சீக்ரெட் நம்பர் 4, டோன்ட் ஸ்கிப் தி டயக்ராம் பார்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மேஜர் மிஸ்டேக் டயக்ராம் கொஸ்டினை ஸ்கிப் பண்றது. ஆனா டயக்ராம் கொஸ்டினை நீட்டா அட்டென்ட் பண்ணனா மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். தென் டயக்ராமை லாஸ்டா போட்டுக்கலான்னு ஸ்பேஸ் விடாதீங்க. பிகாஸ் டயக்ராம் போட நீங்க விட்ட ஸ்பேஸ் பத்தாம போயிடும். தென் சம்டைம்ஸ் நீங்க ஸ்பேஸ் விட்டதையே மறந்துடுவீங்க. ஸோ டயக்ராம் கொஸ்டின் வந்தா மோஸ்ட்லி அப்பப்பயே அதை அட்டென்ட் பண்ணிருங்க. சீக்ரெட் நம்பர் 5, டோன்ட் ஓவர் ரைட். எக்ஸாம் எழுதும் போது மிஸ்டேக் பண்ணிட்டா அதை ஓவர் ரைட் பண்ணாதீங்க. லைட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு பேராகிராஃபே தப்பா எழுதிட்டா பேஜோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணுங்க. மோஸ்ட்லி பாயிண்டா ஆன்சர் எழுதுங்க. ஸோ தட் கொஞ்சம் பேப்பர் பார்க்க நீட்டா இருக்கும். சீக்ரெட் நம்பர் 6, டோன்ட் யூஸ் நியூ பென். எப்பயும் எக்ஸாம்க்கு நியூ பென் கொண்டு போகாதீங்க. ஏன்னா நியூ பென் எழுதாம போயிடலாம், ஸ்பீட் வராம போயிடலாம், ஹேண்ட் ரைட்டிங் டிஃபர் ஆகலாம், பென்னோட கிரிப் செட் ஆகாம போயிடலாம். ஸோ பென்னோட கலரும் அதோட டிசைனும் இங்க முக்கியம் இல்ல. இதுவரை எதுல நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயும் எக்ஸாம்க்கு நல்லா எழுதி பழகுன பென்னை மட்டும் யூஸ் பண்ணுங்க, நியூ பென்னை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீக்ரெட் நம்பர் 7, ஹைலைட் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காமிங்க. ஸோ தட் இது ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். ஃபார்முலாஸை பாக்ஸ் பண்ணுங்க, ஃபைனல் ஆன்சர் பாக்ஸ் பண்ணுங்க, கீ பாயிண்ட்டை பிளாக் கலர்ல ஹைலைட் பண்ணுங்க. இதுவே நீங்க கீ பாயிண்ட்ஸ் தப்பா எழுதிருக்கீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணாதீங்க. சீக்ரெட் நம்பர் 8, டோன்ட் ஸ்கிப் எனி கொஸ்டின். எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டின்லாம் லாஸ்டா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்சதை ரிலேட் பண்ணி கூட எழுதிட்டு வாங்க. எதுவுமே எழுதாம வராதீங்க. சப்போஸ் பாஸ் ஆகவே மார்க் பத்தலைன்னா நீங்க அட்டென்ட் பண்ணின கொஸ்டினுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்து பாஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எதுவுமே அட்டென்ட் பண்ணாம வந்துட்டா அந்த மார்க் போட எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஸோ எல்லா கொஸ்டினுமே அட்டென்ட் பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 9, மெயின்டைன் தி ஸ்பீட் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அப் டு தி எண்ட். எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கும், போக போக ஹேண்ட் ரைட்டிங் மோசமா ஆயிட்டே போயிடும். பட் அப்படி பண்ணாதீங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பீடையும் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல டைம் இல்லாம அவசரமா எழுதாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் தானே டைம் வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணி எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 10, செக் தி ஆன்சர் ஷீட் பிஃபோர் சப்மிட்டிங். எக்ஸாம் ஷீட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரை ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கோமா, கொஸ்டின் நம்பர் எல்லாம் கொஸ்டினுக்கு போட்டிருக்கோமா, அட்டன் பண்ணின கொஸ்டினோட நம்பர் தான் போட்டிருக்கீங்களா இல்லை இன்வேலிடான கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களான்னு ஒரு டைம் கொஸ்டின் பேப்பர் வச்சு பேரலா செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாம் எழுதாம ஒரு 5 minutes பிஃபோர் கம்ப்ளீட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ஆன்சர் ஷீட்டை கொடுங்க. இந்த 10 சீக்ரெட் டிப்ஸை சீக்ரெட்டா மட்டும் வச்சுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸாம் அண்ட் ஸ்டடி கண்டென்ட் வீடியோஸ்க்கு நம்ம இன்ஃபோபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.